நம்ம கலர் தியரி பார்த்துருக்கோம். இப்போ நமக்கு வந்து ஊதா கலர் வேணும் தானே? ஊதா கலர். ஓகே. ஊதா கலர் வேணும்னா என்னென்ன கலரில் மேட்ச் பண்ணிக்கலாம்? ஒயிட், ரெட், ப்ளூ. ஓகேவா? ஒயிட், ரெட், ப்ளூ இந்த 3 கலரையும் மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஊதா கலர் கிடைக்கும். செக் பண்ணிக்கலாமா? ப்ளூ, ரெட்டு, இப்போ ஒயிட். இப்போ 3 கலர் நம்ம வச்சுட்டோம். சுப இப்போ மிக்ஸ் மேட்ச் பண்ணிப்போமா? வாங்க. ஊதா கலர் வந்துருச்சா? ஊதா கலர் வந்துருச்சா? புரியுதா? கலர் தியரி எவ்வளோ இம்பார்ட்டன் அப்படிங்கிறது புரியுதா? அதனால தான் கலர் தியரி கற்றுக்கணும்னு சொல்கிறது. ஸோ கலர் தியரி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் என்னென்ன கலருக்கு எப்படி நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்காக ஒவ்வொரு ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கலர்ஸ் நம்ம வந்து வாங்கி வைக்க முடியாது. இப்படி தானே வாங்கி வைக்க முடியாது. அவ்வளோ காசு நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு பேலட் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான்.